தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. சென்னை அண்ணாநகரில் உள்ள கந்தசாமி கல்லூரியில் நடைபெற்ற இந்த தேர்தலில் திரையுலகைச் சேர்ந்த பல முன்னணி தயாரிப்பாளர்கள் மற்றும் நடிகர்கள் ஆர்வத்துடன் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். வாக்களித்த பின் செய்தியாளர்களை சந்தித்த நடிகர் ரஜினிகாந்த், தயாரிப்பாளர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருப்பது எல்லோருக்கும் தெரியும். எந்த அணி வெற்றி பெறுகிறதோ அந்த அணி தயாரிப்பாளர்களுக்கான முக்கியமான பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்றும் சரி செய்வார்கள் என தான் நம்புவதாகவும் கூறியுள்ளார். எல்லாருக்கும் தெரியும், ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய பிரச்சனைங்க இருக்குது. யார் தேவைப்பட்டு வர்றாங்களோ அவங்க முக்கியமான ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் சால்வ் பண்ணுவாங்க சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்குது. சால்வ் பண்ணணும். நன்றி, தேங்க்யூ. வாக்களித்த பின் பேசிய நடிகை குஷ்பு, தமிழ் சினிமா சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் முறையான தேர்தல்கள் நடத்தப்படுவது அவசியமானது என்றும் இந்த தேர்தலில் ஒரு நல்ல அணி வெற்றி பெற வேண்டும் என நான் ஆசைப்படுகிறேன் என்றார். மேலும் வெற்றி பெற்று வரக்கூடிய புதிய நிர்வாகிகள் தமிழ் திரையுலகை காப்பாற்றி தயாரிப்பாளர்களின் நலனுக்காக உழைத்து எந்தவிதமான பாரபட்சமும் இல்லாமல் நேர்மையாக செயல்பட்டால் மட்டுமே சினிமா துறை சிறப்பாக இருக்கும் என்று நடிகை குஷ்பு கூறினார். என்ன சொல்லணும், எலெக்ஷனா, சினிமாவுக்கு எலெக்ஷன் ரொம்ப முக்கியம். எல்லாம் நம்மளுடைய டெமோக்ராட்டிக் சொசைட்டியில் ஜனநாயக ரீதியாக எங்கே இருந்தாலும் எலெக்ஷனுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க போகுது. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் ஒவ்வொரு முறையும் தேர்ந்தெடுக்கும் போது தமிழகத்தில் இருக்கிற நம்ம ப்ரொடியூசர்ஸ் நல்லபடியாக இருக்கணும். ஏன்னா நம்ம என்னத்தை பண்ணாலும் முதலாளி சொல்லும்போது ப்ரொடியூசர்ஸாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நிறைய ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்படக்கூடாது. ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தால் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா இந்த மாதிரி தேர்தல் நடக்கணும். ஸோ இந்த தேர்தலில் நல்ல அணி வெற்றி பெறணும்னு ஆசைப்படுறோம். எப்போவுமே வாக்களிக்கும் போது யாருக்கு வாக்களித்திருக்கோம் சொல்ல மாட்டோம், இப்போவும் சொல்ல போகிறது இல்லை. ஆனால் நல்ல அணி ஜெயிக்கணும். ஜெயிச்சுட்டு தமிழகத்தில் இருக்கிறத நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியை காப்பாற்றணும். வர டீம் யார் இருந்தாலும் இண்டஸ்ட்ரிக்காக உழைக்கணும். இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். எந்த ப்ரொடியூசர்ஸ் பாதிக்கப்படக்கூடாது. ஒரு ஃபேவரிசம் இல்லாமல் நியாயமாக என்ன செய்யணும் அது மட்டும்தான் பார்த்துட்டு பண்ணாதான் சினிமா இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். தயாரிப்பாளர் அருண் பாண்டியன் பேசுகையில், தயாரிப்பாளர் சங்கம் உறுதியாக இருந்தால் கண்டிப்பாக தமிழ் திரைப்படம் மிக மிக உறுதியாக இருக்கும் என்றும் மிக ஒற்றுமையுடன் இந்த சங்கம் இனிமேலும் நன்றாக இருக்கும் என நம்புவதாகவும் கூறினார். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரைப்பட சங்கம் இது ஒரு முக்கியமான சங்கம். இதுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பலம் வேணும்னு ஆரம்பத்துலேருந்து நினச்சிட்டே இருந்தேன். ஒரு மாதிரி எல்லாமே கொஞ்சம் அமைதியாக இருந்துச்சு. ஆனால் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழ் திரைப்படம் மிக மிக ஸ்ட்ராங்காக இருக்கும், சிறப்பாக இருக்கும். பக்கத்து மாநில இருக்கிற எல்லா தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சில் எல்லாம் மிக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அந்த மாதிரி இந்த சங்கம் இனிமேலாவது இருக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு போகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தேர்தலில் வாக்களித்த பின் பேசிய தயாரிப்பாளர் கே ராஜன், புதியதாக வருகின்ற சங்கம் யாருக்கும் அடிபணியாத ஆண்மை மிக்க சங்கமாக இருக்க வேண்டும் என கூறினார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தல் மிக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த வருடமும் இல்லாத அளவு இந்த வருடம் ஏனோ தெரியவில்லை, மிக வேகம். இந்த சினிமா உலகை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று ஒவ்வொரு அணியும் சபதம் ஏற்றுக்கொண்டு தேர்தலில் போட்டி போட்டார்கள். அதில் அங்கத்தினர்கள் மிக சரியாக யோசித்து எந்த அணி வந்தால் இன்றைக்கு தாழ்ந்திருக்கிற, தலை குனிந்திருக்கிற தயாரிப்பாளர்கள், நஷ்டத்திற்கு மேல் நஷ்டமடைந்து நடுத்தெருவில் இருக்கிற தயாரிப்பாளர்கள் காப்பாற்ற முடியும். அதிலும் குறிப்பாக சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்களின் வாழ்வு வளர வருகிற நிர்வாகம் பாடுபட வேண்டும். எவனுக்கும் அடிமையாகக்கூடாது. இன்றைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிற நிர்வாகம்
இந்த சினிமா உலகில் எவனாக இருந்தாலும் அவனுக்கு அடிபணியக்கூடாது. தயாரிப்பாளன் என்பவன் முதலாளி. அவன் முதல் போட்டால்தான் டைரக்டர், நடிகர், டெக்னீஷியன் யாராக இருந்தாலும் சினிமாவில் வளர முடியும். அப்படிப்பட்ட தயாரிப்பாளர், முதலீடை போடுகிற தயாரிப்பாளர்கள் இந்த ஆயிரக்கணக்கானோர் காணவில்லை. ஆனால் தேர்தலிலே இன்றைக்கு 1500 பேர் வாக்களிக்க இருக்கிறார்கள். அதில் குறைந்தபட்சம் 1200, 300 பேர் வந்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு தயாரிப்பாளர்கள் எடுக்கிற நல்ல முடிவு தமிழ் திரையுலகை தலைநிமிரச் செய்யும். ஆளுமை மிக்கதாக, ஏன் ஆண்மை மிக்க சங்கமாக தயாரிப்பாளர் சங்கத்தை உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட அணி இந்த தேர்தலில் வெற்றி பெறும். அங்கத்தினர்கள், மெம்பர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். நல்ல அணியை தேர்ந்தெடுத்து வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் திரையுலகம் தலைநிமிர்ந்து நிற்க இன்றைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். நன்றி, வணக்கம். நடிகை தேவயானி பேசுகையில், புதிய வெற்றியாளர்கள் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நல்ல விஷயங்களை மேற்கொள்வதுடன் 3 ஆண்டுகள் சிறு குறு தொழிலாளர்கள் சங்கத்திற்கு நிறைய திட்டங்கள் வைத்து அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றார். மேலும் சிறு தயாரிப்பாளர்கள் நிறைய படங்களை தயாரிக்கிறார்கள். ஆனால் அவை வெளிவருவதில் பல பிரச்சனைகள் இருப்பதாகவும் அதனை வெற்றி பெறும் நபர்கள் சரி செய்ய வேண்டும், இதுவே எனது ஆசை என்று நடிகை தேவயானி கூறினார். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தேவயானி பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தோட எலெக்ஷன்ஸ் நடந்துட்டுருக்குது. ஓட்டு போட்டேன். வரப்போகிற டீமுக்கு வாழ்த்துக்கள். புதிய டீம் வந்து தயாரிப்பாளர் சங்கத்துக்கு நல்ல விஷயங்கள் செய்யணும். வரப்போகிற இந்த 3 ஆண்டுகள் சின்ன தயாரிப்பாளர்களுக்கு சங்கத்துக்கு நிறைய திட்டங்கள் வச்சு அந்த திட்டங்கள் வந்து நடைமுறைக்கு வரணும். அது ரொம்ப முக்கியமானது. முதல்ல நம்ம தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து ஒரு கட்டடம் வேணும், ஒரு பில்டிங் வேணும், சொந்தமாக அதுக்குன்னு ஒரு இடம் வேணும். அது ஃபஸ்ட்டு வந்த தலைவர் அதை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா சங்கங்களுக்கும் ஒரு இடம் இருக்குது, ஆனால் நமக்கு சொந்தமான ஒரு இடம் இல்லை. இருக்குது ஆனால் இல்லை. அந்த இடத்துக்கு எப்படி அதை செய்கிறது, எப்படி நமக்குன்னு ஒரு இடம், நமக்குன்னு ஒரு வீடு மாதிரி, நமக்குன்னு ஒரு 4 சோறு, மேலே ஒரு ரூஃப், ஸோ அது வேணும். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அவங்க கொஞ்சம் அதை சரி பண்ணணும். அதே மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் நிறைய படங்கள் பண்ணுறாங்க வருஷத்துக்கு, ஆனால் வெளியில் வர மாட்டேங்குது. அது வரணும். தியேட்டர்ஸ் வரணும், ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கணும். இது மாதிரி நிறைய பல பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாம் சரி பண்ணணும். இப்போ வரப்போகிற டீம், அதுதான் என்னோட ஆசை, இதுதான் என்னோட என்ன சொல்கிறது வேண்டுகோள்கி. இப்போ வரப்போகிற டீம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அவங்க. ஸோ ஐ விஷ் தெம் ஆல் த பெஸ்ட் அண்ட் ஹோப் இந்த 3 இயர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக போகும். வரப்போகிற டீம் வந்து ஒற்றுமையாக ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒற்றுமையாக ஒரு டீமாக உண்மையாக வேலை செய்ய வேண்டியது ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க. அதை அவங்க செய்வாங்கன்னு நினைக்கிறேன், செய்யணும். தேங்க்யூ ஸோ மச். நடிகை சுஹாசினி கூறுகையில், நம்முடைய தேர்தலுக்கு முன்மாதிரியாக இந்த தேர்தல் அமைந்துள்ளதால் நல்லவர்கள் வர வேண்டும். சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு பணியை எடுத்துக்கொள்ள இவ்வளவு பேர் போட்டியிடுகிறார்கள். தயாரிப்பாளர் சங்கத்தை முன்னெடுத்து செல்ல நல்ல ஒரு அணி வெல்ல வேண்டும் என்றார். வணக்கம். திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தோட தேர்தலில் கலந்துக்கிட்டது நம்ம தேர்தலுக்கே ஒரு முன்னோடி மாதிரி இருக்குது. ரொம்ப டிசிப்ளின்டாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக போய் போட முடிஞ்சுது. 2 அணிலையும் நமக்கு தெரிந்தவர்கள் இருக்கார்கள். ஸோ நல்லவர்கள் வரட்டும். இது ரொம்ப சிரமமான ஒரு பணி. அதை எடுத்துக்கிறதுக்கு இத்தனை பேர் முன் வந்திருக்காங்கங்கிற பார்க்கும்போது, அவங்களோட எந்தூசியாசம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் படத்துக்கும் தமிழ் திரையுலகத்துக்கும் ஒரு நல்ல மாறுதலை உருவாக்கட்டும், எந்த அணி ஜெயிச்சாலும். நன்றி. சண்டை பயிற்சியாளர் மாஸ்டர் விஜயன் பேசுகையில், ஒவ்வொருவரும் இன்றைய 22ஆம் தேதியை கிழிக்க வேண்டாம். கிழித்த தேதியில் என்ன கிழித்தோம் என வரக்கூடிய நிர்வாகிகள் புரிந்து கொண்டால் அற்புதமான நிர்வாகத்தை நடத்த முடியும் என்றும், சினிமா உலகத்திற்கு ஒரு நல்ல தற்காப்பும்
தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கொடுக்கும் நல்ல நிர்வாகம் வரும் என நம்பி வாக்களித்துள்ளதாக கூறினார். இது ஒரு திருவிழா போன்ற ஒரு விஷயந்தான். ஆனால் இன்றைக்கு ஒரு நாள் தான் திருவிழா இருக்கும். அடுத்தது முதல் கொஞ்சம் காரசாரமாக விவாதங்கள் எல்லாம் நடந்து ஒரு நல்ல ஒரு நிர்வாகத்தை நடத்த வேண்டும்ன்றதுனால ஒரு நல்ல நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பதற்குண்டான நாள் இன்றைய நாள். இந்த நாளில் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி தேதி 22. இந்த தேதி கிழிக்கிறதில்ல, அந்த கிழிச்ச தேதியில் நம்ம என்ன கிழித்தோம் அப்படிங்கிறத நிர்வாகிகள் கொஞ்சம் வரக்கூடிய நிர்வாகிகள் புரிஞ்சுட்டாங்கன்னா பிரமாதமாக ஒரு அற்புதமான நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்க முடியும். ஆகவே அனைத்து நண்பர்களும் நல்ல நிர்வாகத்தை தேர்ந்தெடுப்பார்கள். ஸோ ஒரு நல்ல ஒரு பிரமாதமான ஒரு இந்த ஆண்டு அமையும். ஒரு சினிமா உலகத்திற்கு ஒரு நல்ல தற்காப்பும் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பும் கொடுக்கும் என்று நம்பி நாங்கள் எல்லாம் ஓட்டு அளிச்சிருக்கோம். அந்த நிர்வாகம் நல்ல நிர்வாகம் வரும், நல்லா செயல்படும், நல்ல மாதிரி இருக்கும். நன்றி, வணக்கம்.